कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 6 அத்தியாயங்கள். இயன்ற வரைக்கும் பொருளை குருநாதரனுடைய அருளால நாம சிந்திச்சு இன்னைக்கு நாம 7வது அத்தியாயத்துக்குள்ள நுழைவதற்கான முயற்சியை எடுக்க போறோம். முதல் 6 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது ஸ்வம்பத விஷயங்களை சொன்னது அப்படின்னு சொன்னேன். போன சம்மரி கிளாஸ்லயே கடைசியில சொன்னேன். தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 18 அத்தியாயங்கள் 6 அத்தியாயங்களாக பிரித்து முதல் 6 அத்தியாயங்கள் துவம் பதத்தை விளக்குகிறது. அடுத்த 6 அத்தியாயங்கள் தத்பதத்தை விளக்குகிறது. அப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்கள் அசிபதத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வியாக்கியானங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல நாம பிராடா ஒரு 3 விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கோம். பிராடா ரொம்ப மைன்யூட்டா நிறைய விஷயங்கள் கத்துக்கொண்டிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரு டாபிக்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஜீவஸ்வரூபம் என்ன, இந்த ஜீவன் என்பது எப்படிப்பட்டது, நான் என்று சொல்கிறோமே அந்த நான் என்பது உண்மையில் என்ன அப்படிங்கிற விஷயத்த, இந்த ஜீவனுடைய லட்சணத்தை நாம தெரிந்து கொண்டிருக்கோம். இந்த ஜீவனுடைய லட்சணம் தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்வதற்கான வழி என்ன, கர்மத்தை எப்படி இருந்தாலும் செயல் செய்யணும், அந்த செயலை எப்படி செய்வது, கர்மத்தை யோகமாக செய்வது என்றால் என்ன, கர்ம யோகம் என்றால் என்ன, ஞானத்தோடு கூட இந்த கர்மங்களை எல்லாம் செய்து இந்த உலக வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்வது அப்படிங்கிறது கர்ம யோகம் அப்படிங்கிற டாபிக்ல கொண்டு வரணும். கடைசி அத்தியாயம் அந்த 6வது அத்தியாயத்துல சொன்ன தன்னை பற்றிய அறிவு, கர்மயோகம் எப்படி செய்ய வேண்டும் என்பது, இதெல்லாத்தையும் விட முக்கியம் என்ன அப்படின்னா இந்த அறிவு நிலை பெறுவதற்கு முயற்சி வேண்டும். அந்த இண்டிவிஜுவல் எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவும் மந்திரத்துல மாங்காய் எல்லாம் காய்க்காது. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம்னா அதனால நம்மளுக்கு ஒரு மந்திர சித்தி ஏற்படும், அதனால நமக்கு ஒரு பெரிய இது கிடைச்சிடும், மோட்சம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மந்திரத்தினால இது சித்தி ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. இது யாகத்தினால் ஆவதல்ல, இது பூஜையினால் கிடைப்பதல்ல, இது எந்த காரியம் செய்தாலும் கிடைப்பதல்ல, இது அறிவை பெறுவதால் மட்டுமே கிடைக்கிறது. அறிவு அப்படிங்கிறது எங்க பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனதின் மூலமாகத்தான் நம்முடைய புத்திக்கு அந்த அறிவானது போகிறது. மனதோ எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது எண்ணிக்கொண்டு குரங்கு போல எதையாவது பிடித்து கொண்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தி பெற்ற இந்த அறிவை தக்க வைத்துக் கொண்டு நமக்கு இந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி கொள்வது அப்படிங்கிறதுல அந்த இண்டிவிஜுவல் எஃபர்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி வரப்போகிற இந்த 7ல இருந்து 12 வரைக்குமான இந்த ஒரு 6 அத்தியாயங்களுடைய பேண்ட், இந்த பேண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இங்கேயும் ஒரு 3 விதமாக டாபிக்ஸா பிரிக்கலாம். இடையில நிறைய விஷயங்கள் படிப்போம். ஆனா பிராடரா பிரிக்கிறது அப்படின்னா, அங்க எப்படி ஜீவஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டோமோ, ஜீவஸ்வரூபம்ங்கிறது தான் துவம்பதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்க இந்த 7ல இருந்து 12 வரைக்குமான இந்த அத்தியாயங்கள்ல நாம தெரிஞ்சு கொள்ள போறது முதல்ல ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் தத்பத லட்சியார்த்தம் அப்படிங்கிறது. அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன், நாம ஏதோ ஒரு விஷயமா புரிஞ்சு வச்சு கொண்டிருக்கோம். ஈஸ்வரனை தெரியாதா எனக்கு, தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்னு கேட்டான். யாரு, கைவல்ய நவநீதத்துல ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டூடெண்டம், ஸ்மார்ட்னு அவனா நினைச்சுக்கிறது. அதுக்குதான் குரு அதுக்கப்புறம் அவனை பத்தி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தார். அவனோட காம்போசிஷன் என்னங்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்தார். இங்கேயும் அதே மாதிரிதான் ஜீவஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது நம்மளை பத்தி தெரியாதான்னு நமக்கு தோணும். ஆனா பகவான் அவ்வளவு விஷயம் நமக்கு சொல்லியிருக்கார்.
முதல் 2வது அத்தியாயத்துல ஜீவன் மாத்திரம் இல்ல, ஜீவன் கூட சேர்த்து இந்த ஆத்ம லட்சணங்களையும் சேர்த்தே அந்த 2வது அத்தியாயத்தை ரொம்ப அழகா அதை கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கார் பகவான். 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு டாபிக் வந்து ஜீவஸ்வரூபம். அங்க எப்படி கர்ம யோகம்ங்கிறத 2வது டாபிக்கா நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோமோ, அது மாதிரி இங்க உபாசனையை பத்தி சொல்றேன். எப்படி இறைவனை வழிபட வேண்டும், பக்தி செலுத்துவது என்பது எப்படி, இந்த பக்தியை தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தர்கிட்ட பக்தி செலுத்துறோம் அப்படின்னா, எனக்கு உங்க மேல ரொம்ப பக்தி இருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாம ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா, அவங்கள தெரியாம நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஒருத்தர்கிட்ட பக்தி இருக்கு, ஆனா அவர்களை பத்தி அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. அது எப்படி அந்த பக்தி உருவாகும்? அன்பு கூட எப்படி உருவாகும்? பக்தி என்பது மிக அதிகமான அன்பு நிலை, அதுதான் பக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. பக்தினா ஏதோ அழகு குத்திக்கிறது அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. பக்தி என்பது மிக உயர்ந்த ஒரு அன்பு நிலை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, அது இறைவனிடம் செலுத்தணும்னா இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வர ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உபாசனை பண்ணறதுக்கு இங்க கத்துக் கொடுக்கிறார் பகவான். தன்னை பத்தி அறிமுகப்படுத்திட்டு தானே தன்னை வழிபடக்கூடிய ஒரு முறைய சொல்லணும். எவ்வளவு முறையா சொல்றாருன்னு பார்க்கணும் நம்ம. அதோடு கூட இந்த 6 அத்தியாயங்களுக்குள்ள ஈஸ்வரனுடைய அனுகிரகம், ஈஸ்வர கிருபா இதெல்லாம் இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? ஈஸ்வர அனுகிரகம், கிருபா, ஈஸ்வர விபூதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை வழிபடும் முறை தெரிந்து கொள்ளணும். ஈஸ்வர கிருபா, ஈஸ்வர அனுகிரகம், விபூதி எல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அங்க நாம சொல்றோம் ஒரு ஜீவனுக்கு இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். தான் மேற்கொண்ட இந்த பயணத்தில் தான் என்ன அறிய வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த எண்ணியதை அறிவதற்கு அவருக்கு எஃபர்ட்ஸ் போடணும். ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உன் எஃபர்ட் வேணும் அப்படின்னு சொன்னதுனால உனக்கு எஃபர்ட் மட்டுமே போதும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் பகவான் சொல்றார், உன் எஃபர்ட்டோட என் அருளும் சேர்ந்தாத்தான் உனக்கு அது உபயோகமாகும். என் அருள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். அப்போ உன்னோட எஃபர்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருந்தா அந்த அருளின் வெளிப்பாடை நீ உணர முடியும்னு பார்க்கணும்னு சொல்றார். பின்னாடி நிறைய சொல்வர். விபூதி யோகத்துல தான் எப்படியெல்லாம் இருக்கிறோம் சொல்லுவார். இதுல விஸ்வரூப தரிசன யோகத்துல பிரமாதமான அத்தியாயங்கள் ஒன்னொன்றும் நம்ம வந்து படிக்க நாம என்ன ஈஸ்வரனை பத்தின ஒரு பிக்சர் வச்சு கொண்டிருக்கோமோ. கீதா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா வரவங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே படிச்சவங்க செகண்ட் டைம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்கிறவங்களுக்கு அது வேற மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கலாம். ஆனா இது வரைக்கும் நான் கீதை படிச்சது இல்ல, நான் இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க இல்லையா, இது வரைக்கும் நாம ஈஸ்வரனை ஒரு மாதிரி நினைச்சு வச்சு கொண்டிருக்கோமே, அந்த ஈஸ்வரனுடைய மிக அழகான ஒரு ரூபத்தை, ஸ்வரூபத்தை அவர் இங்க அறிமுகப்படுத்துறார். நமக்கு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும் இந்த 6 அத்தியாயங்கள் நிச்சயமாக. இந்த 3 டாபிக் கீழே நம்ம படிக்க போற இந்த 6 அத்தியாயங்களோட விஷயங்களை நம்ம ஒரு வாராக இது அரேஞ்ச் பண்ணி படிக்க முடியும். அப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம படிக்க போறது இல்ல, இப்படி படிக்கிறதுக்கு இதுல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மாத்திரம் தான் நான் சொல்றேன். இப்படி அரேஞ்ச் பண்ணி தான் சொல்லித்தர போறது இல்லை. அத்தியாயமா தான் போறோம், ஸ்லோகமா தான் போறோம். ஆனா இதுல கவர் பண்ணிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை பண்ணி பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஒரு ஜீவனுக்கு ஸ்வம்பத லட்சியார்த்தம் மட்டும் தன்னை பத்தி அறிஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அது மாத்திரம் போதாதா? இந்த ஜீவனுடைய விசாரம், ஜீவாத்ம விசாரம் மட்டும் பண்ணினா போறாதா? எதுக்காக பரமாத்ம விசாரம், தத்பத லட்சியார்த்தம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். நமக்கு என்ன வேணும்? நாம விடுதலையா இருக்கணும், அவ்வளவுதான். நான் தான் இங்க பிரத்யட்சமா இருக்கேன், என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, நான் லிமிட்டட் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு அது போறாதா? நான் எதற்காக இந்த தத்பதத்தை பற்றி, இந்த ஈஸ்வரனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமானது என்ன இருக்கிறது? ஒரு ரீசன் நம்ம ஈஸியா சொல்லிடலாம், தத்துவமசியில தத்து இருக்குல்ல, நீ தெரிஞ்சுக்கத்தானே வேணும், அறகுறையா தெரிஞ்சுப்ப அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடணும். ஆனா இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா,
அது தன்னுணர்வு அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவாலிட்டினா தன்னுணர்வு அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவாலிட்டி வேற, வேற. தன் உணர்வு வேற, தன் முனைப்பு வேற. ஈகோ அப்படிங்கிறது அகங்காரமா வெளிப்படக்கூடிய ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு இது. அது வந்து செயல்பாடுகள்ல வருது. இங்க நான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த தன் உணர்வு இருக்கு இல்லையா, அதைத்தான் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த தன் உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றோம் நம்ம. பிரம்மன் சொல்றோம். ஆத்மா, தூய உணர்வு. இந்த தூய உணர்வு அப்படிங்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த தன் உணர்வு இருக்கு இல்லையா, இது இது வந்து விவகாரத்துக்கு மாத்திரம்தான் உபயோகமாகும். நான் வந்து திருச்சிக்கு போனேன், நான் மதுரைக்கு போனேன், நான் அமெரிக்காவுக்கு போனேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் அப்படின்னு சொல்லலாம். விவகாரத்துல அப்படிதான் சொல்லணும். இந்த உடம்பு இங்க போச்சு, அந்த உடம்பு அங்க வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த நான்கிற சொல் எதுக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, விவகாரத்துல டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டியில இந்த நானுக்கு தன்னுணர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனா டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி உண்மையா, இந்த விவகார திசை அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் அது இருப்பது போல இருக்கிறதப்பா, அது எப்பொழுதும் இருப்பதில்லை, அதனால அது உண்மை இல்லை, அது சத்தியம் இல்ல, அது மித்யா அப்படின்னு சொல்லிடுறது. அப்போ நம்ம பாரமாஸ்திகமாக இது ரெண்டு ரெண்டு திருஷ்டி சொல்றோம். வியாவகாரிகம், பாரமார்த்திகம். இந்த பாரமார்த்திகம் அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கே, அங்க இந்த பரமாத்மாங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. ஜீவாத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவின் மீது கற்பனை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர்த்து, ஜீவாத்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியான எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆக நான் என்னை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜீவாத்மா அறிவு மட்டும் எனக்கு போராது. என்னோட எக்ஸிஸ்டன்ஸையே நெகேட் பண்ண போறாங்க. அப்போ எனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பற்றிய அறிவு எனக்கு தேவையாக இருக்கு. அப்பத்தான் எந்த ஆங்கிள் நானும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு எனக்கு புரியும். இல்லைன்னா எனக்கு அது புரியவே புரியாது. நான் ஏதோ ஒரு அல்ப ஜீவனாக என்னை குறுக்கி குறுக்கி நான் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குள் வந்து வந்து மாய்ந்து கொண்டு இருப்பேன். அதனால சாஸ்திரம் கருணையோடு என்ன சொல்றதுன்னா, நீ உன்னை பற்றியும் தெரிந்து கொள், நீ பரமாத்மாவை பற்றியும் தெரிந்து கொள். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு இந்த ரெண்டு என்டைட்டில எந்த ஆங்கிள் ரெண்டும் ஒன்று. நாம சொல்றோம் தூய உணர்வின் கோணத்தில் அனைத்தும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றோம். புரியும், புரியாதுங்கிறது இல்ல. ஆனாலும் சம்சயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இல்லையே, நான் கோவிலுக்கு போனா அங்க நான் வந்து பகவானை பார்த்தா எனக்கு அப்படி ஒரு இதுவா வருது. எல்லாம் இருக்கத்தானே இருக்கு. நம்ம வியாபாரத்துல நம்ம நிறைய சிமிலாரிட்டிஸ் இல்லாம நிறைய விஷயங்களை பார்க்கத்தானே பார்க்கணும். இந்த பேதங்கள்ங்கிறது இருக்கத்தானே இருக்கு. ஆனா அந்த அபேதம் அப்படிங்கிறது, வேற்றுமையற்ற அந்த நிலை அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னா, இந்த வேற்றுமையுள்ள நிலையில் என்னை பற்றி அறிந்ததை போலவே இறைவனை பற்றியும் நான் அறிந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விஷயம். இதுவரைக்கும் நாம பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, சித் விசாரம் அப்படின்னு பேர். சித் விசாரம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் பற்றின விசாரம், அறிவை பற்றிய விசாரம். இப்ப நாம பண்ண போறது சத் விசாரம். சச்சித் ஆனந்தம் ஒண்ணு இருக்கா இல்லையா? சித் விசாரம் 200 ஆங்கிள் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒண்ணு தத்துவமசி ஆங்கிள் சொன்னேன். இப்ப சொல்றேன் சித் விசாரம் பண்ணியாச்சு. அறிவை பற்றிய விசாரம் பண்ணிட்டோம் நம்ம. அதனாலதான் ஞானத்தோடு கூட நீ கர்மத்தை செய்யு சொன்னா என்ன அர்த்தம்? அறிவை பெற்று அறிவின் கோணத்தில் நீ எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அதுதான் தூய உணர்வின் கோணத்தில் அனைத்தும் ஒன்றுன்னு சொன்னது அப்படிதான். இப்ப தூய இருப்பின் கோணத்தில் எப்படி அனைத்தும் ஒன்றுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப தூய இருப்பு என்றால் என்ன அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அந்த சத் விசாரம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்றோம். அதத்தான் இப்ப இந்த அடுத்த 6 அத்தியாயங்கள்ல நாம படிக்கக்கூடிய விஷயமாக அதுதான் இருக்கும்.
ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, இந்த தூய இருப்பு, தூய உணர்வு அப்படிங்கறதெல்லாம் வெறும் சொற்கள் தான். இருப்பே உணர்வு, உணர்வே இருப்பு. இவை இரண்டிற்கும் இடையே வித்தியாசம் என்பதே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் நான் பின்னாடி விளக்குவேன் உங்களுக்கு. எதனால வித்தியாசம் கிடையாது, எப்படி அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நாம படிக்கத்தான் போறோம். ஆஸ் த லெசன் ப்ராக்ரஸஸ் we will be learning. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே கிளாஸ்ல நம்மள திணிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாம கடைசியில மண்டைக்கு மேல எல்லாம் ஓடிப்படும். அப்புறம் நமக்கு ஏதோ 1 மணி நேரம் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது திருப்பி சிந்திக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லாம இருக்கும் மைண்ட்ல. இது வரைக்கும் நம்ம படிச்சத அசிமுலேட் பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொன்னேன். அதுக்கப்புறம் இது ஜீவாத்ம பரமாத்மா அப்படிங்கிற ஆங்கிள் நாம ஏன் இதை படிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அப்புறம் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது தூய உணர்வு, தூய இருப்பு, இந்த ஆங்கிள் நாம இதை படிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன். இந்த தத்பர விசாரம் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். அறியப்படக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றிய உண்மை என்ன அப்படின்னு நாம படிக்க போறோம். இப்போ அறிபவனை பற்றிய உண்மை அப்படின்னு நான் தான் அறியறேன். நான் தான் ஐ எம் த நோயர். நான் தான் அறியறேன். அறிபவனை பற்றிய உண்மை அப்படிங்கறத இவ்வளவு நேரம் படிச்சோம். ஜீவன் தான் அறியறான் ஒரு ஒரு விஷயத்தையும். இது மலை, இது கடல், இது நதி அப்படின்னு எல்லாத்தையும் அறிகிறான். அறிபவன், இந்த அறிபவனை பற்றிய உண்மையை படித்தோம். என்ன உண்மை படிச்சோம்? இந்த அறிபவன் அப்படிங்கிறதே அறிவின் மீது செய்யப்பட்ட கற்பனை தான். இதை நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. போற போக்குல புரியக்கூடிய விஷயம் அல்ல. இதை இன்னொரு தடவை சொல்லணும்னாலும் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கேட்டுக்கோங்க, அப்பதான் புரியும். இந்த அறிபவன் என்பதே அறிவின் மீது செய்யப்பட்ட கற்பனை. ஜீவாத்மா, ஜீவன் அப்படிங்கிறதே தூய உணர்வின் மீது செய்யப்பட்ட கற்பனை தான். உண்மையில் ஜீவன் என்பது இல்லை. இது மாயத் தோற்றம் அப்படிங்கிறது தானே சாஸ்திரம் சொல்றது. எதெல்லாம் அறியப்படுகிறதோ அனைத்தும் மாயத் தோற்றம்னு சொல்லிட்டா இல்லையா? அப்போ அறிவுதான் உண்மை அப்படின்னு தெரியறது. நம்ம அறிபவன்கிற கோணத்துல பார்த்தோம் என்றால் இது அனைத்தும் அறிவின் மீது ஏற்பட்ட கற்பனை என்பதால் அறிவே உண்மை அப்படின்னு தெரியுது. இப்போ அறியப்படும் பொருட்கள் நம்ம என்னெல்லாம் அறிகிறோம், ஒரு மலையோ, ஒரு கடலோ, ஒரு நதியோ, ஒரு வீடோ, ஒரு வாசலோ, ஒரு பொண்ணோ, பொருளோ, ஏதோ ஒரு விஷயத்தை நான் அறிகிறேன். அறியப்படு பொருள், அதுதான், அதைத்தான் நான் அறிகிறேன். அறியப்படு பொருள், பொருளின் கோணத்துல இப்ப பேசுறேன். இந்த அறியப்படு பொருள் இருக்குல்ல, அது என்னது? அது என்னது அப்படின்னா, அது இருப்பின் மீது செய்யப்பட்ட கற்பனை. அங்கேயும் அறிவுதான் உண்மை, இருப்புதான் உண்மை. இருப்பே உணர்வு, உணர்வே இருப்புன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கும் பொழுதும் நான் உண்மை அல்ல, நான் அறிவின் மீது செய்யப்பட்ட கற்பனை. இருப்பதெல்லாம் உண்மை அல்ல, அது இருப்பின் மீது செய்யப்பட்ட கற்பனை. ஆக இந்த இருப்புதான் உண்மை, இந்த அறிவுதான் உண்மை, மீதி எல்லாமே கற்பனை அப்படிங்கிற ஒரு முடிவு வருதா இல்லையா? நமக்கு இந்த விஷயம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஈஸ்வரனே அப்படித்தானா அப்படின்னு. ஈஸ்வரன் என்று நாம இந்த ஒரு ரூபம் வச்சு பேசிக்கொண்டிருக்கிறோமே, அந்த ரூபம் வச்சு பேசக்கூடிய அனைத்தும் கற்பனை தான். ஏன்னா நாம ரூப குணக்கிரியா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். நாம நேம், ரூப ஃபார்ம் உருவம், குணம் அதற்கு ஒரு செயல்பாடுகள் அல்லது அதற்கு ஒரு ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கு ஒரு குணாதிசயங்கள், கிரியா செயல். இது எல்லாமே தூய உணர்வுக்கு கிடையாது. இது எல்லாமே எங்க இருக்குன்னா ஆத்மாக்கு இல்ல, அனாத்மாக்கு இருக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கும். அப்ப அனாத்ம விஷயங்களுக்குத்தான் நாம ரூபங்கள் இருக்கு. கொஞ்சம் ஹையர் பிளேன்ல அதை ஈஸ்வரன் வச்சு நாம வழிபாடுக்காக அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அறிவை பெற்ற பிறகு நமக்கு என்ன புரியும்னா, இந்த நாம ரூப பேதங்கள் எதுவுமே உண்மை இல்ல. அந்த ஈஸ்வரன் என்ற என்டைட்டிக்குள்ள கூட தூய உணர்வு தான் இருக்கு. அதத்தான் பகவான் சொன்னார், யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி. அந்த விஷயம் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீ எதை பார்த்தாலும் அது நான் தான். எப்படி நான் தான்?
ஏன்னா தனித்தனியா தானே இருக்கு, மரம் தனியா இருக்கு, மட்டை தனியா இருக்கு, இது தனியா இருக்கு, மலை தனியா இருக்கு. நான் தான் எது நான் தான்? அங்க இருக்கிற தூய உணர்வு, அந்த அதிஷ்டான சைத்தன்யம், அந்த ஆதாரம், அதுதான் உண்மை. இப்ப நாம படிக்க போற ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா நம்ம குழலூதும் கண்ணன், திரிசூலபாணி அப்படின்னு படிக்க போறது கிடையாது. அது பக்திக்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட, நமக்கு வசதிக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய, நாம ஏற்படுத்தல, சாஸ்திரமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நல்ல கற்பனை. அவ்வளவுதான், அது நல்ல கற்பனை அப்படிதான் சொல்லிக்கணும். கோயிலுக்கே போவா நம்ம அப்ப கோயிலுக்கெல்லாம் போகணும். ஏன்னா இவ்வளவு தூரம் படிக்கிறது புரியறதே அந்த நல்ல கற்பனையில நாம இருக்கிறதுனாலதான். அது நமக்கு நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்கும், அது நமக்கு மன தூய்மையை கொடுக்கும். அதுக்காக அந்த கற்பனை நமக்கு தேவையாக இருக்கிறது. சாஸ்திரம் இல்லைன்னா நமக்கு வீணான ஒரு விஷயத்தை கொடுக்கவே கொடுக்காது. மனை அறங்கள் செய், மகங்கள் செய், மலர்ந்த வாசகம் சொல்லும், நினைவு வேறுகான், அந்த நிர்ணயம் தெரியாதே அப்படின்னு. வேதத்துக்கு எதுக்கு கர்மகாண்டம் கொடுத்தது, எதுக்காக உபாசனா காண்டம் கொடுத்தது, அப்படியே ஞானகாண்டம், டைரக்டா ஞான காண்டம் வைக்க வேண்டியதுன்னு. என்ன பிரச்சனை இப்போ அதுக்கு? டைரக்டா எப்ப எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் மோட்சத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு அரிது மானிடலாத அரிது, உங்களுக்கு வந்ததே ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதப்பா, வாங்க வாங்க எல்லாரும் நீங்க உட்கார்ந்து படிங்க அப்படின்னு ஏன் சொல்லல? ஏனென்றால் பக்குவம் படிப்படியாகத்தான் வரும். எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம், எத்தனை பேர் இருக்கோம், உலகத்துல எத்தனை பேர் இருக்கோம், அதுல எத்தனை பேர் படிக்கிறோம்? நான் இந்த கிளாஸ் வச்சு சொல்லுவேன், நான் பொதுவா சொல்லுவேன். சாஸ்திரம் படிக்கிறது எத்தனை பேர்? அது ஏன் ஹேண்ட்ஸ்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா அந்த பக்குவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். பக்குவம் வருவதற்காக சில நல்ல கற்பனைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படித்தான் நாம சகுணமாக இந்த ஈஸ்வரனை புரிந்து கொண்டிருக்கிறோம். தப்பே கிடையாது, அப்படித்தான் புரிஞ்சுக்கணும், அந்த ஈஸ்வரனை வழிபடணும். அப்படித்தான் அவருடைய அருளை பெற்றுத்தான் நாம மேற்கொண்டு நம்மை பற்றியும் இந்த உண்மையான தூய உணர்வை பற்றியும் நாம தெரிந்து கொண்டு முக்தியை நோக்கி போகணும். இதுதான் நம்மளோட பர்பஸ். அதனால இப்ப நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, இந்த அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்றேனே, இந்த அறியப்படும் பொருள் எல்லாம் இறைவன். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எங்க பார்த்தோம் இத, தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவக, அந்த இடத்துல சொல்லும்போது யஜ்ஞார்த்தா கர்மணோன்யத்ர அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன். எங்க 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்துல சொன்னேன். இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதெல்லாம் கிரியேட்டடோ அதுல எல்லாம் கிரியேட்டர் இருக்கார். அதனால எல்லாமே இறைவன் மயம்தான். இங்கு இறைமயமாகத்தான் அனைத்தும் இருக்கிறது. அப்ப அறியப்படும் பொருள் என்று, எனக்கு ஒரு நல்ல சாரி பாக்குறேன், அந்த சாரி எனக்கு அறியப்படும் பொருள். ஒரு நல்ல போட்டோ பாக்குறேன், அறியப்படும் பொருள். ஒரு நல்ல பர்சனை பாக்குறேன், அறியப்படும் பொருள். எல்லாமே இறைவனுடைய ஸ்வரூபம் தான். அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அறியப்படும் பொருளாக இருந்தாலும், இந்த அறிபவனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது கற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த நல்ல கற்பனை அப்படின்னு தான் அதோட டிஃபரன்ஸை தவிர்த்து, மற்றபடி இது கற்பனை என்பதில் எள்ளளவும் நமக்கு ஐயம் இல்லை. எப்போ ஐயம் இல்லை? இந்த இந்த உண்மையை அறிந்த பிறகு, நமக்கு இந்த சந்தேகம் இல்லாமல் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு இதுல ஐயம் இல்லை. நம்ம ஏன்னா நம்ம இந்த நேம் ஃபார்முக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டீவியேட் ஆயிடும். உனக்கு பிடிச்ச சாமி எது? எனக்கு பிடிச்சது இந்த சாமி தான். அந்த சாமி எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்கு. இப்படி எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு நம்ம பேசுறதுலயே. இப்ப எனக்கு பாகவதம் தான் பிடிக்கும், இல்ல எனக்கு பாகவதத்துல இருக்கிற கிருஷ்ணர் தான் பிடிக்கும், இல்ல எனக்கு மகாபாரத கிருஷ்ணர் தான் பிடிக்கும். அடிச்சுக்கிறோம் நம்ம. இது உண்மையா? இது உண்மையிலேயே பாகவத கிருஷ்ணன் என்று ஒருவனும் மகாபாரத கிருஷ்ணன் ரொம்ப லேமான உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படி 2 பேர் இருக்காங்களா? இல்லையே. ஆனா நமக்கு இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வில்லை ஏந்தி கொண்டு காட்டில் நடந்து கொண்டிருக்கிற ராமனும், பின்னாடி நடந்து கொண்டிருக்கிற சீதாவும், இந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணரும், ராசலீலை பண்ணக்கூடிய கிருஷ்ணனும் என்று உருவத்தில் தான் மனம் போகிறது தானே. அதத்தான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ கற்பனைக்குள்ள போறப்பா, அதனுடைய அடிப்படையை பார், அதனுடைய ஆதாரத்தை பார். உனக்கு ஆதாரம் எதுவோ அதுவே அதற்கும் ஆதாரம். அப்படித்தான் நம்ம அசிபதம் ஐக்கியம் அப்படின்னு பின்னாடி புரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் முன்னாடி ஒரு புரியறதுக்காக சில விஷயங்களை சொல்லி வைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற சாமி பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம், அவ்வளவுதான். அப்படி இல்லை. அந்த சாமிக்கே அந்த சாமி என்பது நாம உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பிரதிஷ்டை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது
அது எல்லாவற்றுக்குமான ஆதாரமாக ஆதார தத்துவத்தை பற்றி படிக்க போகுது. அது மாத்திரம் இல்ல, இந்த 6 அத்தியாயங்கள்ல பக்தி அப்படின்னா என்ன, பக்தன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம். நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை, இதுதான் பக்தி அப்படின்னு. அதை பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் பகவான் வந்து முக்தியிலேயே 2 வகை சொல்றார். ஒண்ணு கிரம முக்தி, இன்னொன்று இங்கேயே ஞானத்தை பெற்று அடையக்கூடிய உணரக்கூடிய முக்தி. இந்த கிரம முக்தினா என்ன, இங்கு உணரக்கூடிய முக்தினா என்ன அப்படின்னு ஒரு டாபிக். அதுக்கப்புறம் இங்க உணரக்கூடிய முக்தி தான் உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், அதுதான் மிக சிறந்தது, அதுதான் மிக முக்கியமானது, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு ஒரு டாபிக். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வந்து சப் டாபிக்ஸா சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல பிராடா சொன்னேன், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். இதுக்கப்புறம் இதுல இன்னும் இந்த ராஜவித்யா ராஜகுக்கியம் அப்படின்னு இந்த வித்யினுடைய ஒரு பெருமையை சொல்றாரு. இங்கேயே முக்தி கிடைக்கும்னா அது எப்பேற்பட்ட ஒரு வித்யாக இருக்கும், அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்யை நமக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் எப்படி வெளிப்படுகிறது, என்னுடைய விபூதியானது எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது, இதை சொன்னதுக்கு அப்புறமும் கூட இதை அவனால கன்சீவ் பண்ண முடியல. அந்த விபூதி இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், சாவரானா ஹிமாலய அப்படின்லாம் சொன்னா புரியல அவனுக்கு. இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் புரியுறது. ஆனா அதை உள்வாங்கிக்க முடியல, அதை வந்து கன்சீவ் பண்ண முடியல, அதை கொண்டு வர முடியல மைண்டுக்கு. அப்படியா நீ இப்ப கஷ்டப்படுற, வா நான் என்னோட விஸ்வரூபத்தை காட்டுறேன், விஸ்வரூபத்தை காட்டுறேன். அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பயந்து போறான். பயந்து போய் அதுக்கப்புறம் அவன் பக்தி மேலிட அவன் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஸ்லோகங்கள், ஒன்னொன்னும் அர்ஜுனன் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், நாமளும் சொல்லணும் அதெல்லாம் தினம். அதுக்கப்புறமா பகவானே பக்தி யோகத்தை பத்தி சொல்லி கொடுக்குற, என்னை எப்படி புரிஞ்சுக்கணும், என்னை எப்படி புரிந்து கொண்டால் அவனுக்கு நன்மை, சரி இந்த அளவு புரிஞ்சுக்கலனா இந்த அளவு புரிஞ்சுக்கோ. எவ்வளவு கருணையோட 12வது அத்தியாயம் மாஸ்டர் பீஸ், எவ்வளவு கருணையோட. ஒண்ணுமே தெரியாதா உனக்கு, ஒண்ணுமே புரியலையா, அப்ப நான் உனக்கு இந்த உபாயம் சொல்லு. நம்மள கைவிடவே மாட்டார், எந்த ஸ்டேஜ்லயும் கைவிடுறது கிடையாது. இப்பவே 6வது அத்தியாயத்துல பார்த்தோம், உனக்கு இங்க சித்தி ஆகல அப்படின்னா பரவாயில்லப்பா, நீ வா மறுபடியும், உனக்கு ஒரு நல்ல பிளேஸ் கொடுக்குறேன், ஐ ஹவ் ரிசர்வ்ட் எ பிளேஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாரா இல்லையா, ஒரு கேரண்டி. அது மாதிரி இங்கேயும் சொல்லுவார், அந்த பக்தனை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறதுல அழகா தன்னுடைய ஒரு ஆங்கிள பகவான் அதுல சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும். இந்த அளவுக்கு கடவுளை பற்றிய ஆராய்ச்சி தைரியமா எந்த மதமும் பண்ணாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வைதிக மதம் ஒண்ணுதான், வைதிக மதம்னா வேத சம்மதமான மதம் மட்டும்தான். தைரியமா ஒரு பயாசே இல்லாம கடவுளை பற்றிய ஆராய்ச்சியை நாம பண்றோம். இது எல்லாமே சாஸ்திரத்துல உபனிஷத்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். இந்த கீதா சாஸ்திரம் அப்படிங்கிறது ஏதோ செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு கிடையாது. அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கட்டோபனிஷத்துல இருக்கு, முண்டகோபனிஷத்துல இருக்கு, கேனோபனிஷத்துல இருக்கு, இல்லாம இதுல கொண்டு வந்து கொடுக்கல. அதனால அந்த வேத கருத்துகள் என்னவோ அதைத்தான் இங்க வந்து சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் வேத சம்மதமான ஆராய்ச்சிகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நாம படிக்க போற இந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா தத்பத விசாரம் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படை. முன்னாடி சொன்னார் யக மாம் பஜதே, யோ மாம் பஜதே அப்படின்னு. அந்த பஜத்தை என்னை யார் புரிந்து கொண்டு வழிபடுகிறார்களோ, அப்ப அந்த புரிந்து கொண்டு வழிபடுவதற்கு நான் அவனுக்கு என்னை விளக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப. அதைத்தான் பகவான் ஹென்ஸ்போர்த் இருக்கிற 6 அத்தியாயங்கள்லையும் தன்னை நன்றாக விளக்கி தன்னை பற்றிய முழுமையான அறிவை கொடுத்த, ஒரு அறிவை கொடுக்காம இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஃபுல்லா சொல்றேன், அதை பத்தி எல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னா எப்படி இதுவும் அதுவும் ஒண்ணுதான் பாவம் புரிஞ்சுப்பான யாராவது? புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த விஷயத்துல ஒரு கன்விக்ஷன் ஏற்படாது. எப்படி ஒண்ணுன்னு தெரியாம நம்மளால அந்த விஷயத்துல கன்விக்ஷன் ஏற்படுத்த முடியாது. எந்த விஷயமுமே ஒரு சாதாரணமா இப்ப நம்ம வந்து இந்து மத தத்துவங்கள் நம்ம ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே கூட நமக்கு குழந்தைகளுக்கு நாம இப்போ வந்து ஒரு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறோம், ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், ஏதோ ஒரு வாசல்ல ஒரு கோலமே போடுறோம். ஒரு மார்கழி மாசத்துல எதுக்கு தனுர்மாச பூஜைங்கிறத எதுக்கு பண்ணணும், ஏன் அவ்வளவு சீக்கிரம் அதை பண்ணணுங்கிறது ஒன்னொன்னுத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலன்னா என்ன ஆறுது அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன், ஒரு ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன் யூடியூப்ல.
ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க. நான் கன்வெர்ட்டும் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து பேரெல்லாம் மாத்தின்ட்டேன். நான் இன்னமும் வந்து அஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் அந்த கோவிட் டைம்ல நான் அதெல்லாம் போக முடியாம போயிடுத்து அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் டைம் ஏதோ ஒரு ஒரு இது எதனால நீ கன்வெர்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணின அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கு நம்முடைய மதத்தின் விஷயங்களை எடுத்து சொல்ல எனக்கு தெரியவில்லை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கேரளா ஸ்டோரின்னு ஒரு ஒரு படம் வந்தது, அதுக்காகவே தான் இந்த இதெல்லாம் இருந்தது. நான் எதுக்கு அந்த விஷயத்தை இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த தெள்ளத் தெளிவா புரிந்து கொண்டால்தான் அந்த விஷயத்துல கன்விக்ஷன் வரும். நான் கீதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. நான் கீதையில இந்த விஷயங்கள் எல்லாம் ஐயம் திரிபு அற படித்திருக்கிறேன் என்று சொல்வது முக்கியம். இல்லைன்னா பகவான் எதுக்கு 6 சாப்டர் டிவோட் பண்ணணும்? அவசியமே கிடையாது. அவர் சொல்லி முடிச்சுட்டாரு அங்கேயே. எப்பா இந்த ஜென்மத்துல வரலன்னா அடுத்த ஜென்மத்துல வரும்பா, நீ போப்பா போராடுப்பா, சொல்லலாமா இல்லையா? ஹி ஹேஸ் ஆல் த சாய்ஸ். நான் அவர் பண்ணவே இல்லை. இந்த இந்த அத்தியாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பகவான் உவாச்ச. ஏன் பகவான் உவாச்ச? ஒய் நாட் எ லீட் கொஸ்டின்? அவனுக்கு கொஸ்டினே வரல. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லிட்டார், அவர் கேரண்டி கொடுத்துட்டார். ஓ இஸ் ஹாப்பி. பட் சுவாமிக்கு சொல்லணும், அப்பா நீ பாட்டுக்கு அறகுற நாலேஜோட நீ போயிடாத, ஐ வில் கிவ் யூ த கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்னு தன்னை பற்றிய விளக்கத்தை அவர் சொல்வதற்கு அதனால ஏன்னா லீடு அங்கேயே அவரே கொடுத்துட்டார். கடைசி ஸ்லோகத்துல அவரே கொடுத்துட்டார். யோமாம் பஜத்திலாம் அவரே கொடுத்ததுதான். அப்ப அதை வச்சுக்கொண்டு அவர் அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்றார். இங்க அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? ஞான விஞ்ஞான யோகம் அப்படிங்கிறது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன, விஞ்ஞானம் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப பேசிக்கா அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம் என்றால் தெளிந்த அறிவு. ஒன் ஒன் மீனிங். ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம் என்றால் தெளிந்த அறிவு. விசேஷேன ஞானம். நன்னா நன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஐயம் திரிபு அற அப்படின்னு வச்சுட்டா ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன? ஞானம் அப்படின்னு சொன்னா சகுண பிரம்ம ஈஸ்வரன், விஞ்ஞானம்னு சொன்னா நிர்குண பிரம்ம ஈஸ்வரன். இந்த சகுண சகுண பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது நம்ம உருவத்தோடு வழிபடக்கூடிய கடவுள். நிர்குண பிரம்ம ஞானம் அப்படின்னா நம்ம சொல்ற தூய உணர்வு, அதுதான் நிர்குண பிரம்ம ஞானம். இந்த ரெண்ட பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஞானம் அப்படின்னா இறைவன் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. மூணாவது மீனிங் சொல்றேன். இறைவன் இருக்கிறார். விஞ்ஞானம்னா அந்த இறைவன் நானே. எப்போ எனக்கு ரிலீஃப் கிடைக்கிறது தெரியுமா? அந்த இறைவன் நானேங்கிறது எனக்கு ஐயம் திரிபு அற புரியும் பொழுதுதான் நான் எந்த விதமான குறைகளும் இல்லாத நிறைவான ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது எனக்கு மனசுல நல்லா உட்காரு. அப்பதான் எனக்கு என்ன நடந்தாலும் சரி கவலைங்கிறதே வராது. நான் இந்த உலக வாழ்க்கைய ஒரு ஸ்போர்ட் மாதிரி நான் ஜாலியா இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், எது வந்த போதும் கலங்காதிரு அப்படின்னு நான் எப்ப இருப்பேன்னா, நான் அன்லிமிட்டெட் என்ஜாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறைவான ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அப்படி இருப்பேன். அதனாலதான் நானே இறைவன் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இறைவனை தெரிஞ்சு கொண்டாதான் என்னை பத்தி தெரிஞ்சுட்டேன். இப்ப இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் முழுமையாக அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஸ்டார்டிங்கே ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் 6வது சாப்டர். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியக யுக்த இத்யுச்சதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. இப்ப நான் என்ன சொன்னேனோ அந்த விஷயத்த பகவான் எப்படி சொல்லியிருக்காரு அழகாங்க. இந்த ஞான விஞ்ஞானம் ஒருவத்திற்கு இருந்துடுத்துனா எந்த பேதமும் இருக்காது. நம்ம வந்து லிமிடேஷன்ஸ் இருக்காது சொன்னோம். இன்னொரு ஆங்கிள் பேதமே இருக்காது. சமலோஷ்ட அஸ்ம காஞ்சன். மண்ணாங்கட்டியானா இருக்க, மண்ணானாலும் சரி பொன்னானாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். எப்போ? ஞான விஞ்ஞான திருப்தாத்மா சரியாக புரிந்து கொண்ட. அங்க திருப்தாத்மானா அதை நம்ம குவாலிஃபை பண்ணிக்கணும். நம்ம சாதாரண ஆத்மான்னு சொல்லலையே, திருப்தாத்மா. அப்ப என்ன? ஐயம் திரிபு அற இந்த ஞான விஞ்ஞானத்தை அடைந்தவன் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால இந்த சாப்டருக்குள்ள நாம இப்போ
புகப் போறோம். முதல் ஸ்லோகத்தை நாம இப்ப படிக்கணும். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் ஸ்ருணு. ஹே பார்த்த, இங்க பார்க்கணும், பகவானே ஸ்டார்ட் பண்றார். அவரை எந்த லீட் கொஸ்டின்ஸும் கிடையாது, தன்னை பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். மயி என்னிடத்தில், அசக்தமனா ஆசக்தமனா மனதை செலுத்தியவர்கள், மதாஸ்ரயக என்னை சார்ந்திருந்து, யோகம் தியானத்தை, யுஞ்சன் செய்து கொண்டிருப்பதற்கு இடையில், யதா எவ்வாறு, மாம் என்னை அதாவது இறை தத்துவத்தை, சமக்ரம் முழுமையாகவும், அசம்சயம் ஐயமின்றியும், ஞாஸ்யசி அறிவாயோ, தது அதை, ஸ்ருணு கேட்பாயாக. ஏன்னா முன்னாடி 6வது அத்தியாயத்துல கடைசியில என்ன சொன்னார் பகவான், லாஸ்ட் ஸ்லோகத்துல, யோகினாமப்பி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோ மதஹ அப்படின்னு முடிச்சிருக்க. நேச்சுரலி நம்ம சொன்னதை நம்ம சிஷ்ய பையன் சரியா பண்ணுவான். நான் எல்லாருக்கும், குருவுக்கு எல்லாருக்கும் இருக்கிற நப்பாசை தான் அது அவருக்கும் இருக்கு. அதனால அவர் என்ன நினைக்கிறார், இவன் பாட்டுக்கு உட்காந்துருவான் இப்ப தியானத்துக்கு. அப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்க, என்கிட்ட என்னிடம் அவன் மனதை செலுத்தி அப்படின்னு சொல்லியிருக்க. செலுத்தின்னு சொன்னா என்னை பற்றி சொல்லி கொடுக்காம என்னிடம் மனதை செலுத்தின்னு சொல்றது சரியா இருக்காதே. இப்ப என்னை பற்றி சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் இங்க அசக்தாத்மனா மதாஸ்ரயக யோகம் யுஞ்சன் அப்படின்ற வார்த்தை. யோகம் யுஞ்சன் அப்படின்னு சொன்னா இந்த தியானத்தை அவன் செய்து கொண்டிருப்பதற்கு இடையில். எப்படிப்பட்ட தியானத்தை செய்து கொண்டிருப்பதற்கு இடையில்? அசக்தாத்மனா மதாஸ்ரயக, அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவன் மனசை என்கிட்ட கொடுத்திருக்கான். மையி ஆசக்தமனா, அசக்தாத்மனானே சொல்லிட்டு இருக்கேன், சாரி. மையி ஆசக்தமனா, அசக்தாத்மனான அர்த்தமே மாறி போயிடும், சாரி. அத மையி ஆசக்தமனா அப்படின்னா என்னிடத்தில் அவன் மனதை செலுத்தியவனாக, மதாஸ்ரயக என்னையே சார்ந்திருந்து. இப்ப என்னிடத்தில் நான் இப்ப முதல்ல சொன்னது மாதிரிதான், ஒருத்தரை பத்தி தெரியவே தெரியாது, அப்புறம் அவர்கிட்ட என்னத்த மனசை சார்ந்து இருக்கிறது, ஆப்ஷன் வதுவே இல்லைல்ல, பாசிபிலிட்டியே இல்லைல்ல. அதனால இப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த தியான யோகிக்கு அவன் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது எவ்விதமோ அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இது இதுக்கு பேர் பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு பேரு. நீ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பகவானே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. சச்சிதானந்தம் அப்படின்னு, சத்து சித்து ஆனந்தம், இந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற இந்த பதத்தை முழுமையாக நாம புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா இந்த சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் எனக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிற விஷயத்துல என்னால கன்விக்ஷனை அடையவே முடியாது. அதுக்குத்தான் இதுல வேதத்துல 3 காண்டம், கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் அப்படிங்கிறது அதுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை முழுமையாக அறிந்து கொள்வது. அதனாலதான் இங்கேயும் 3 விதமாக அதை பிரித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஏன்னா ஒரே டோஸ்ல கொடுத்தா அது புரியவே புரியாது. ஒரே 2வது அத்தியாயத்திலேயே நான் என்ன பத்தியும் உனக்கு சொல்றேன்னு சொன்னா புரிஞ்சிருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். சைக்காலஜிக்கலி அது புரிஞ்சிருக்காது. அதனால இந்த இதுல தொம்பதத்தை பத்தி பேசும் பொழுது எப்படி கர்மம் பண்ணணும், நீ எப்படி தியாகம் பண்ணணும், கர்மத்தோட பலத்தை நீ எப்படி நீ தியாகம் பண்ணணும், நீ உன்னை எப்படி புரிஞ்சுக்கணும், உன்னை எப்படி நடத்திக்கணும், உன்னை நீ எப்படி சரி பண்ணிக்கணும், உன்னை செதுக்கிறது எப்படி, இதெல்லாம் தான் முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் இப்படி தன்னை பத்தி சொல்லும் பொழுது இந்த பகவான்னா என்ன, பகவத் பக்தினா என்ன, அந்த நிஷ்டா எப்படி வரும், பகவானை பத்தின வர்ணனை என்ன, அவருக்குரிய இது என்ன, விபூதி என்ன, அவருடைய பராக்கிரமங்கள் என்ன, அவர் கொடுக்கக்கூடிய அனுகிரகம்ங்கிறது என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு அடுத்ததுதான் சொல்ல முடியும். அப்படி சொன்னாதான் அவனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு அதுக்கு ப்ராப்பர் வேலை போயிச்சு. முன்னாடி சொல்லியிருக்கார் மத்கதே அந்தராத்மனா அப்படின்னு. எப்படி இருக்க, நானே அந்தராத்மாவாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அப்படின்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்கிறது வேற, மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார்.
உனக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்லையப்பா, நான் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவன் வந்து பகவானை பஜிக்கணும். பஜிக்கணும்னா அவனை தொழ வேண்டும். அப்படி பஜிப்பவன் தான் சிறந்தவன். அப்படி தொழக்கூடியவன் தான். ஏன்னா சும்மா ஏதோ ஒரு நான் எல்லாரும் கும்பிடுறாங்க சாமிக்கு, அதனால நானும் போறேன். அந்த கோயிலுக்கு போனா ஏதோ கிடைக்குமாப்பா. இந்த கரெக்டா அங்க போன பச்சை கலர் புடவை கட்டிட்டு போனா வீட்டுல அப்புறமா ஒரே பணமா கொட்டுமா. குபேரன் கோயிலாம். இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க கோவிலுக்கு, ஜென்ம ஜென்மமா போயிட்டே இருக்க வேண்டியதான் இதே மாதிரி. நம்ம எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம், ஒண்ணுமே நமக்கு புரியவே புரியாது. சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள என்னுடைய ஹிருதய வாசி அவர்தான். அதனால நான் அந்த ஹிருதயத்தை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். இதை நம்ம நிறைய தடவை சிவானந்த லஹரி படிக்கிற போதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இந்த பகவானுடைய பிரசன்ஸ் நம்ம ஹிருதயத்துல இருக்குங்கிறத உணர்ந்து இந்த ஹிருதயத்தை எப்படி வச்சுக்கோ, அதுக்குத்தான் இந்த உபாசனைகள். புரியுறது இல்லையா? இந்த உபாசனைங்கிற பண்ணும் பொழுது நம்ம வெறும் தத்துவமா படிச்சு கொண்டே இருக்கிறச்சே நமக்கு இது வந்து இது பண்ணாது, மனசு வந்து அதுக்குள்ள போகாது. ஆனா இந்த உபாசனை என்ன பண்ணும்னா அது கொஞ்சம் இழக்கும். இந்த வெள்ளத்தை தூக்கி அடுப்புல ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டா ஹீட்டுக்கு தானா இழகிறது இருக்கு, அந்த மாதிரி தன்னால இழக்கும். இந்த மனசு வந்து தன்னால இழகணும். அப்படி இழகினாத்தான் இது சர்வத்திர இருக்கிறத ஈஸ்வர ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு மாதிரி அதுக்கு என்ன ஆன்டிடோட்டை கொடுத்து கொடுத்து அதை சரி பண்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள், வேற ஒண்ணும் கிடையாது. இது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து நுழையறதுக்கு முயற்சி பண்ண வைக்கிறோம். ஏன்னா மனசை பக்குவப்படுத்துறதுக்கு அது இல்லைனாலும் அதுக்குள்ளதான் நீ போய் பக்குவப்பட்டு வந்தாகும், வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால என்னன்னா நீ உலகத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா உலகம் நம்மளை இழுத்து கொண்டு போய் நம்மள திருப்பி நரகத்துக்குள்ளதான் தள்ளிவிடும். அதற்காகவாவது நாம இறைவனை சரியாக புரிந்து கொள்ளும் வரையில் இறைவனை பக்தி பண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த சரியா புரிந்து கொண்டு பக்தி பண்றான்ல அவன் தான் மத்கதேன அந்தராத்மனான்னு புரிஞ்சுக்கிறானே, அவன்தான் மிகச் சிறந்த பக்தன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த இதுல மாணிக்க வாசகர் சொல்லுவார், தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த தெய்வமேன். அந்த இடத்துல தெருள் அப்படின்னா என்ன தெரியுமா? மயக்கம்னு. எனக்கு வந்து அறியாமையில இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான், ஓராதார் உள்ளத்தூர் ஒளிர்க்கும் ஒளியான. அவன் ஒண்ணுமே திங்கே பண்றது இல்லை, கடவுளை பத்தி திங்கே பண்றது இல்லை. அப்பவும் அவன் அங்க இருக்கான். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், மலர் விசை ஏகினான். சிம்பிளா இருக்கு, எல்லாமே புரியுறது. ஆனா நம்மளோட இது பிரதிபந்தங்கள் இருக்கு இல்லையா, நம்மளோட வாசனாஸ் இருக்கு, நம்மளோட பாபங்கள் இருக்கு, அது நமக்கு புரியாம பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு, இங்கேயே இருக்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பகவான் தச்ருணு அப்படிங்கிறார். ஸ்ருணுனா யூ லிசன் டு திஸ் அப்படின்னு அர்த்தம். சுவாமிஜி இந்த இடத்துக்கு மாத்திரம் நிறைய நேரம் விளக்கம் சொல்லிருக்க. தச்ருணு அப்படிங்கிறதுக்கு ஒன்னும் இல்லை, இதை எதுக்கு அவ்வளவு விளக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். பட் லிசனிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் இல்லையா? அதனாலதான் சுவாமிஜி சொல்றேன். நான் அன்னைக்கே சொன்னேன், கேஷுவல் லிசனிங் அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு ஒத்து வராத விஷயம். நம்ம வந்து ஏதாவது இப்ப நம்ம சும்மா ஏதோ கார்ல போறோம், கார்ல போச்சு எதையாவது, நான் அன்னைக்கு ஒரு 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 இதுல ஒரு கார்ல போகும்போது, நான் ஜென்ரலா எல்லாரும் வந்து கார்ல போனா பாட்டு தானே போடுவாங்க. அப்போ ஒரு டிரைவர் என்ன பண்ணார், அன்னைக்கு வந்த டிரைவர் வந்து அவர் பேச்சு கேட்டுட்டு போறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. யாரோ ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவருடைய மோட்டிவேஷனல் டாக் எல்லாம் கேட்டுட்டே போறாரு. நானே கேட்டேன் அவர்கிட்ட, ஏன்னா யாருமே பாட்டு போட்டு தானே போவா, நீங்க என்ன பேச்சு இல்ல, பேச்சு கேட்டாதான் எனக்கு வந்து இதுவா இருக்கு. அது மாதிரி கேட்கறது இதெல்லாம் வந்து சாதாரணமா இந்த மாதிரி மோட்டிவேஷனல் டாக் அதெல்லாம் வந்து கேட்கலாம், போற போக்குல கேட்கலாம். சாஸ்திரம்லாம் அப்படிலாம் கேட்க முடியும். நம்ம போற போக்குல கேட்கக்கூடிய விஷயம் இல்ல. தச்ருணுன்னு ஏன் சொல்றாரு? அப்ப அவன் வந்து வேற எங்கேயோ குதிரையை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தமா அதுக்கு? அப்படி இல்ல, இத கேட்கறது ரொம்ப முக்கியம் உனக்கு அப்படின்னு பகவானுடைய வார்த்தைகள் இது. அதனால அதை கேளுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு இது நான் என்னோட பிரதிஜ்ஞா வாக்கியம் இது, இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும், சீரியஸா லிசன் பண்ணணும், கேஷுவலா லிசன் பண்ணி இதனுடைய ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பண்ணிடாது. இன்னொரு படி மேல போய் சுவாமிஜி சொல்லுவார், சாஸ்திரத்தை கேஷுவலா லிசன் பண்றது பாப்பம் அப்படின்னு. ரொம்ப ஹையா இருக்கும், சொன்னா கொஞ்சம் பயமா கூட இருக்கும். ஐயோ நம்ம அப்படி லிசன் பண்ணிட்டோமோ இன்னைக்காவது அப்படின்னு ஒரு கில்ட் கூட நமக்கு வந்துடும். ஏன்னா சுவாமிஜி வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்க, ஆத்ம வித்யா கோர்ஸ் ஆரம்பிக்கும் போதே ஆன்லைன்ல உங்ககிட்ட ஒரு கோர்ஸ் நான் ஒரு பாடம் நடத்துறேன்னா நேரம் உங்க வீட்டுல உங்க முன்னாடி வந்து உட்காந்தா என்ன மரியாதை கொடுப்பேனோ அந்த மரியாதையோட தான் உட்காந்துருக்கணும். ஆல்வேஸ் வித் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங், ப்ராப்பர் இது பிளேஸ்,
ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்டோட தான் உக்காந்துக்கணும் அப்படின்னே சொல்லியிருக்கு. அதனால நான் சொல்றேன் இந்த விஷயமெல்லாம் இந்த ஸ்ருணுக்கு வரப்போறதா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறத நாம களையறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்றேன். கேட்கறதுல அவ்வளவு ஸ்ரத்த வேணும். ஏன்னா கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதை எதை வச்சு சொல்றார்? சும்மா போற போக்குல போறவங்க சொல்றதெல்லாம் கேட்கறத சொல்லல. இந்த அத்தியாத்மிகமான விஷயங்களை நானே படிப்பதை காட்டிலும் கேட்பது, ஒரு குருமுகமாக கேட்பது நன்று அப்படின்னு அவ்வளவு ஆழமான பொருள்ல அதுல இருக்கு. இப்ப நம்ம கேட்கறது தச்சுணும் அப்படி. ஆனா எது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களை பத்தி பேசினா பிடிக்கும், அரசியல் பேசினா பிடிக்கும், சினிமா பத்தி பேசினா பிடிக்கும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். ஆனா அது நமக்கு நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ நமக்கு சர்வ் பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால இந்த விஷயங்கள்ல அதிகமாக கேட்கணும். அன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி நான் எனக்கு எனக்கு என்ன பிரதிபந்தங்கள் இருக்குங்கிறது தெரியற போது அதை எப்படி நான் சரி பண்ணிக்கிறது? ஒன்லி வை அகெயின் அண்ட் அகெயின் கேட்டுட்டே இருக்கணும். இதே கேட்கணும், திருப்பி திருப்பி இது சம்பந்தமான விஷயங்களையே கேட்கணும், இதையே கேட்கணும். பாராயண நேரத்தை அதிகப்படுத்தணும். இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நான்ய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு உபனிஷதே சொல்றது. அதனால நமக்கு இது புரியணும் இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு வெளியில இருக்க புத்தி என்ன ஆகும், இதை கேட்கல அப்படின்னு சொன்னா கேள்வி என்பது இங்கு இல்லை அப்படின்னா வேற எங்கேயோ இருக்கும். எங்கேயோ இருக்கிற கேள்வியானது நமக்கு ஆசைகளை உண்டு பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும். நம்ம ஆசைகள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நமக்கு பாடம் இருக்கு. ஆனா நமக்கு கேட்கிற ஆசையே மத்த விஷயங்கள்ல போயிடுது அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு பெரிய பிரதிபந்தமாக போயிடும். அதனால இந்த தற்சுணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யோகம் யுஞ்சன் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோகம் யுஞ்சன் அப்படின்னு சொன்னா இந்த ஞான யோகம், அதை நன்றாக மனதில் இருத்திக் கொள்வதற்கான தியான யோகம், அது ரெண்டும் ஒழுங்கா பண்ணும் பொழுதுதான் மனசு சமாதானமாக இருக்கிறது. சமாதானமாக இருக்கிறதுனா என்ன? அமைதி அடைகிறது. இந்த தியானம் கரெக்டா பண்ணினாத்தான் நமக்கு மனசு சமாதானமாக அமைதியாக இருக்கிறது. அந்த தியானத்திற்கு எனக்கு என்ன வேணும்னா, நான் இறைவனை சார்ந்து அந்த தியானத்தை பண்ணணும். மதாஸ்ரய, என்னை சார்ந்திருந்து. இப்ப நான் யார்? இறைவன் என்பவன் யார்? சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, இறைவன் என்பவன் இன்பமே வடிவானவன் அப்படின்னு பேசிக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்கேயான ஒரு சாமி அழுதுன்னு இருக்கிறத பார்த்திருக்கோமோ? கிடையாது. எல்லா சுவாமியுமே அப்படி சிரிச்சுண்டு ஒரு வீரத்தோட ஒரு 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 இதோட இருக்கிறது, கம்பீரமாக இருக்கக்கூடிய சுவாமியத்தான். ஏன்னா நம்மளே அப்படித்தான் அழகா உருவம் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம உருவமே அப்படி ஏன் பண்ணி வச்சிருக்கோம்னா, அது அழுதுன்றதுனா நம்மளும் அதை பார்த்து ஐயோ நீ வா நானும் அழகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழறதுக்கா சாமி? அழறதுக்கு இல்ல சாமி, இன்பமே வடிவானவன் இறைவன் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த இதுல சொல்லுவார் மாணிக்கவாசகர், தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். நீ என்ன என்ன கொடுத்தப்பா, உன்னை கொடுத்த, ஆனா என்ன கொண்டுட்ட தெரியுமா? நீ என்ன, நான் ஒன்னும் ஒன்னளவுக்கு ரொம்ப பியூர் கிடையாது, நான் ரொம்ப மட்டும்தான். என்ன போய் எடுத்துட்டு நீ என்னப்பா இது அனுபவிச்ச, நீன்னு என்ன உனக்கு உனக்கு பெருசா கிடைச்சது அப்படின்னு அடுத்த வரியில கேட்டு. ஆனா யாருக்கோ சதுரர், யாருப்பா பெரிய ஆளு? சதுரர்னா என்ன? யார் சாமர்த்தியசாலி? யார் பெரிய ஆளுன்னு? நான் தான் பெரிய ஆள். ஏன்னா நான் உன்னை கொண்டு விட்டேன். மத ஆசிரியக, நான் உன்னையே ஆசிரியம் செய்திருக்கிறேன். உன்னையே சதா நினைத்துக் கொண்டு, உன்னை சரியாக புரிந்து கொண்டு, தீதிலா நன்மை அப்படின்பர், நன்றுடையானை தீயதிலானை அப்படின்பர். யாரு? ஞான சம்பந்த பெரும். நன்றுடையானை சொன்னா பத்தாதா? தீயதிலானை, அவன் நல்லது இருக்கு, அவன்கிட்ட தீயது இல்லை. இந்த இரண்டற்ற ஒன்று சொல்ற மாதிரிதான் இது. நம்ம எங்கேயான நல்லது இருக்கு, அப்பப்ப தீயது வரும்னு நினைக்க கூடாது இல்ல. அதனால அப்ப இறைவன் என்பது என்ன அப்படின்னா, இறைவன் என்பது பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்ப வடிவானவன் இறைவன். அப்படி அந்த இறைவனை நன்றாக புரிந்து கொண்டு மத ஆசிரியக, அந்த இறைவனை நன்றாக சார்ந்து இருப்பது. வேதம் சொல்றது ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு. இறைவன் சொன்னாலே நமக்கு புரியணும், ஆனந்த ஸ்வரூபம் தான் அப்படின்னு. ஆனா நாமளும் அதே ஆனந்த ஸ்வரூபம் சொல்லும் போது நமக்கு அதை ஏத்துக்க முடியும் இல்லையே. நான் நேத்தி கூட அழுதேன், என்னோட ஃப்ரெண்ட் என்னோட பேசவே இல்லை, ஒரு வாரம் ஆச்சு, எனக்கு போன் கூட பண்ணல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. அப்படி என்னங்க, அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு அழுதேன் அப்படின்னு.
நான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் ஆனந்த ஸ்வரூபம். வெளியில அழறத வச்சுட்டு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த அழுகைங்கிறது நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கேன். அதுவே ஒரு டெம்பரரி ஆக்ட் அப்படிங்கிறதே எனக்கு புரியும். இறைவன் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு வேதம் நம்மளையும் அததான் சொல்றது. ஆனா இறைவன் அட்லீஸ்ட் நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, அவனை சார்ந்திருக்கும் பொழுது நாமும் நமது ஆனந்த ஸ்வரூபம் நாமும் ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறத உணரலாமா இல்லையா? அதனால மதாஸ்ரய அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவனாக, மகிழ்ச்சியே வடிவாக இருக்கக்கூடியவனை ஆசிரியத்து இருக்கக்கூடிய அப்படின்னு அந்த மதாஸ்ரயக அப்படிங்கறத குவாலிஃபை பண்ற. இது பாசிபிள் தானா அப்படின்னு பார்த்தா ஏன் பாசிபிள் இல்ல? எப்பவும் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் நமக்கு வரும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் எப்படி பாடினார் சுண்ணாம்பு காலவாயில? அங்க சுடவே இல்லையா அவருக்கு? எல்லா பிரகிருத்தியினுடைய எல்லா விஷயங்களும் அதனுடைய நியதிப்படிதான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சூடுதான் இருக்கும், அங்க ஒண்ணும் குளிராது. ஆனா அந்த குளிர் என் மனதிற்கு தெரியல. நான் என்னத்துனால தெரியல? எங்க ஆசிரியம் ஆயிருக்கு மனசு? இறைவனிடம் ஆசிரியம். அந்த இறைவனிடம் சார்ந்திருக்கிற காரணத்தினால அவனுடைய குளிர்ச்சி தான் அந்த வாசல் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் எல்லாம் என்னது? இறைவனை நான் உள்ளே உணர்வதன் காரணத்தினால் எனக்கு ஏற்படக்கூடிய அக உணர்வுகளைத்தான் அவர் பாடியிருக்க. அப்ப நமக்கு என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா, நீ என்ன உள்ள புரிஞ்சுக்கோ, நீ வெளியே என்ன வேணா பண்ணு, உள்ள முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள நீ நல்லா புரிந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னா, நீ நீ என்னை உள்ளவாறு புரிந்து கொண்டாய் என்றால்தான் உனக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அமைதியான விடுதலையானது கிடைக்கும். இந்த விடுதலைங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சாமிஜி அடிக்கடி சொல்லுவார், ஆனந்தமா காரியம் பண்ணணும், ஆனந்தத்துக்காக காரியம் பண்ணக்கூடாது. இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லுவார், நிறைவுடன் காரியம் பண்ணணும், நிறைவுக்காக காரியம் பண்ணக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை நான் நன்றாக மனதில் ஆசிரியித்து அவனையே சார்ந்திருந்து நான் என்னுடைய காரியங்களை பண்ணணும். மயி ஆசக்த மனா, என்னிலேயே ஆசக்தி உடைய மனதினாய். என்னிலேயே என்ன? ஈஸ்வர ஸ்வரூபத்தை உள்ளவாறு புரிந்து கொண்டு அந்த ஸ்வரூபத்தையே எப்பொழுதும் மனதில் தியானித்துக் கொண்டு இருப்பவனாக. சோ இங்க எல்லாம் நிறைய கண்டிஷனலா இருக்கு. என்ன கண்டிஷனலா இருக்கு? கெட் த நாலேஜ் தென் திங்க் அபவுட் மீ. சும்மா நீயாவே ஏதாவது ஒண்ணு கற்பனை எல்லாம் பண்ணிக்க கூடாது. நீ முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, படி, அதுக்கப்புறம் அதை புரிஞ்சத நீ திங்க் பண்ணு. அப்ப நான் என்னை பத்தி உனக்கு சொல்றேன், என்னை பத்தி புரிந்து கொண்டு நீ செய் அப்படின்னு. ஏன் ஆசக்தமனா, ஏன் மயி, ஏன் என்னை என்னிடம் எதுக்கு ஆசக்தமா இருக்கணும்? என்ன அவசியம்னா, இல்லைன்னா நீ விஷய ஆசக்தமனாவா போயிடுவ. விஷயங்கள் இருக்க வெளியில, எனக்கு என்ன பிடிச்சு இழுக்கிறதுக்கு விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதே. ஒரு 1 minute முடிச்சிடு. விஷயாசக்தமனா அப்படின்னு ஆகாம இருக்கிறதுக்காக மயி ஆசக்தமனா அப்படின்னு பகவான் சொல்றார். மாம் யதா ஞாஸ்யசி தத் வக்ஷ்யாமி. என்னை எவ்வாறு அறிவாயோ அவ்வாறு நான் சொல்கிறேன். அது அறிவாயோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அறியணுமோ அது விதமாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் நீ என்னை சதா தியானித்துக் கொண்டு இருப்பதற்கு, என்னையே சார்ந்திருந்து நீ தியானங்கள் செய்வதற்கு. இந்த தியானம் செய்யும் பொழுது எதை தியானம் செய்யறார் அவரு? தன்னுடைய ஸ்வரூபத்தை, தன்னிலேயே தான் இன்புற்றிருப்பதை, தன்னை பற்றிய அறிவை தியானம் செய்கிறார். அதை தியானம் செய்வதற்கு அவர் எதை சார்ந்திருக்கிறார்? இறைவனை சார்ந்திருக்கிறார். எப்படிப்பட்ட இறைவனை சார்ந்திருக்கிறார்? இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருக்கிறார். அந்த இறைவனின் மீது மனதை வைத்து அந்த எதுக்கு இதெல்லாம் சொல்றது? ஏன்பா இவ்வளோ புடிச்சு சுத்துறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க வெளியில எங்கேயும் மனசு போகக்கூடாது அப்படி. அப்ப எனக்கு புரியாதே, வெளியில எங்கேயும் மனசு போகக்கூடாது, அப்புறம் எங்க வைக்கிறது என் மனசன்? வெய் முதல்ல பகவானுடைய திருக்கழல்கள்ல வை, வேற எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படி. அதனாலதான் முழுமையாக என்னை அறிந்து கொள்வதற்கு நான் உனக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடுக்க. என்னையே மனசுல நினைச்சுக்கோன்ற, என்னை அறகுறையா புரிஞ்சுட்டு நான் எப்படி நினைச்சுக்கிறது? அதனால சமக்ரம் அப்படின்னு போட்டிருக்க. சமக்ரம்னா என்ன? முழுமையா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ரூபம் அப்படின்னு ரூபம் ஆங்கிள்லயும் சொல்லி கொடுக்குறேன், அரூபமாகவும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஈஸ்வரங்கிற விஷயத்த உனக்கு அசம்சயம், ஒரு டவுட்டும் இல்லாத அளவுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீ என்னை நன்றாக புரிந்து கொண்டு என் மீது நீ உன்னுடைய
சார்பை வைத்துக்கொண்டு நீ தத்துவ ஞானத்தை நன்றாக சிந்திப்பதற்கு நான் உனக்கு தேவையான அறிவை தருகிறேன். என்ன அழகான ஒரு ஸ்டார்டிங் பாருங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் ஏதாவது இருக்க முடியுமா? நம்ம எதுக்காக நான் இதை சொல்றேன், நான் என்ன சொல்ல போறேன், உனக்கு எதுக்காக சொல்ல போறேன், அது உனக்கு ஏன் பிரயோஜனமா இருக்க போறது, எல்லா விஷயமும் இதுக்குள்ள வந்துருக்கும். ரொம்ப அருமையான ஸ்லோகம். நீங்க எல்லாரும் சிந்தித்துக் கொண்டே இருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த சத் சங்கத்துல இதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நாம இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. हरि ओम अम्मा।